அரசியல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரத்துல தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல 2 தொகுதியில போட்டியிட்டாரு. ஒண்ணு பெரம்பூர் தொகுதி, இன்னொன்னு திருச்சி கிழக்கு. இப்போ அந்த 2 தொகுதியிலையுமே அவர் வெற்றி பெற்றதால அதுல ஒண்ணு ராஜினாமா செஞ்சிருக்காரு. திருச்சி கிழக்கு தொகுதியில ராஜினாமா செஞ்சிருக்காரு. தான் ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி அந்த தொகுதி மக்களை சந்திச்சு அவரு நன்றி சொல்லல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா அரசியல் களத்துல வைக்கப்படுது. இப்போ திமுகல பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின், டி.ஆர்.பி. ராஜா, அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் தாங்க போட்டியிட்ட தொகுதியில தோத்திருந்தாலும் கூட மக்களை போய் பார்த்து நன்றி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு நேர்ல போய் நன்றி கூட அந்த தொகுதி மக்களை கூட சந்திக்காம ராஜினாமா செஞ்சது பேசு பொருளா இருக்கு. அவர் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதிகளே கொஞ்சம் தான். அதுல திருச்சி அப்படிங்கிறது அவரை 2 தடவை போய் பிரச்சாரம் செஞ்சாரு. ஏன்னா அது அவரு போட்டியிடுற தொகுதி அப்படிங்கிறதுனால. அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு பின்னாடி அவர் நன்றி சொல்ல கூட போகல அப்படிங்கிறது ஒரு நியாயமான கருத்து தான். இந்த விமர்சனத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவர் அந்த தொகுதிக்கு போய் அந்த மக்களை சந்திச்சு நன்றி சொல்லுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக அமைச்சரவையில எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் இடம்பெறுவார்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க அமைச்சரவையில இடம்பெறணும் அப்படின்னா அவங்க முழுசா தன்னை ஏடிஎம்கேல இருந்து நீக்கி டிவிகேல ஜாயின் பண்ணணும், அல்லது தனி கட்சி உருவாக்கி அவங்க டிவிகே கூட கூட்டணி வச்சுதான் அனௌன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாம அதிமுக அப்படிங்கிற கட்சியில இருந்து வெறும் ஆதரவு மட்டும் தெரிவிச்சுட்டு அமைச்சரவையில இடம்பெற முடியாது. ஏன்னா அங்க பொதுச் செயலாளர் பதவியில இபிஎஸ் தான் இருக்காரு. அவர் எடுக்கிற முடிவு தான் அந்த கட்சியை பொறுத்தவரை செல்லும். இன்னொரு பக்கம் இந்த எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்களை டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி பிஜேபி தான் பின்னாடி இருந்து தூண்டி விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விவாதம் பத்திரிகையாளர்கள் மத்தியில வைக்கப்படுது. இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும், அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறதால காங்கிரஸ தாவேகா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பிஜேபி இதை செஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. முன்னாடி எல்லாம் அரசியல்ல கவனிச்சிங்கன்னா ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்க அறிக்கை விடும்போது, ட்வீட் போடும்போது, கட்சி சார்பா ஏதாவது அறிக்கை விட்டாங்கன்னா அது எழுத்து வழக்குல இருக்கும் அந்த தமிழ். பட் இப்போ அதாவது தாவேகாவின் வருகைக்கு பிறகுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி தாவேகாவோட ட்வீட்ஸ் அந்த அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கலோக்கியல், அதாவது பேச்சு வழக்குல அந்த பேச்சு வழக்கு தமிழ்ல தான் மோஸ்ட்லி பெரும்பான்மையான அறிக்கைகள் இருந்திருக்கு. எல்லாம் அப்படி கிடையாது, பெரும்பான்மையா இருந்திருக்கு. ஸோ அவங்க அதை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இப்போ டிஎம்கே சைடு இருந்தும் கூட அவங்களுடைய பதில் அறிக்கைகள், பதில் ட்வீட்ஸ் எல்லாம் அதே மாதிரி கலோக்கியல் லாங்குவேஜ்ல இருக்கு. பேச்சு வழக்கிலேயே இவங்களும் ட்வீட்ஸ் போடுறாங்க, அறிக்கை விடுறாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு அரசியலை சோசியல் மீடியாவை நோக்கி அதிகமாக இருக்க மாதிரியும், இன்னொரு விஷயம் இந்த கலோக்கியல் லாங்குவேஜ் அவங்க அறிக்கையில பயன்படுத்துறதெல்லாம் ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி பாலிடிக்ஸ் மாறிட்டு இருக்கோன்னு தோணுது. அண்மையில தமிழ்நாடு சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன்வைச்சாரு. அப்போ விஜய் அவர்கள் அவருடைய எந்த ஒரு விமர்சனத்திற்கும் கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை சட்டசபையில. ஆனா அதுக்கப்புறம் ட்வீட் மூலமா அவங்க லேட் ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. இதை தாவேக தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் கேள்வியெல்லாம் முன் வச்சுட்டு சட்டசபையில இருந்து வெளியில போயிட்டாரு, அதனாலதான் விஜய் அவர்களால பதிலளிக்க முடியல அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எப்பவுமே நடக்கிறது தான். அதாவது சட்டசபையில இருந்து வெளிநடப்பு செய்யறோம், அவங்க எதுக்காக வெளிநடப்பு செய்யறோம் அப்படிங்கிறதையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் திமுக அதிமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ தமிழ்நாடு சட்டசபையில இருந்து நிறைய டைம் ஏடிஎம்கே வெளியில போயிருக்காங்க. ஏடிஎம்கே தரப்பினர் அசம்பிளில இருந்து வெளிநடப்பு செய்ததுக்கு அப்புறமும் கூட அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து விமர்சனத்தை சட்டசபையில பேசிட்டு தான் போவாரு. ஸோ இதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. இப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ட்வீட் போடுறது, அறிக்கை விடுறது, அதெல்லாம் இப்போதான் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிற எக்ஸ்தல அக்கௌண்ட்டுகளை முடக்கிறதுக்கு
எக்ஸ்தல அக்கௌண்ட்டுகளை முடக்குவதற்கு தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அடுத்து பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை ஹைகோர்ட் அது எப்படி நீங்கள் பண்ணலாம், இது குறித்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குக்கு அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. என்னங்க தாவேகா ஆட்சியில நீங்களும் பேச மாட்டீங்க நாங்களும் பேசக்கூடாதுன்னா எப்படி? அண்மை காலமா சமூக வலைதளங்கள்ல நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில டாஸ்மாக்குகள் வந்து க்ளோஸ் பண்ணாமலேயே இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை சிலர் வந்து அப்போஸ் பண்ணி இல்லை இந்த டாஸ்மாக் இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு, இது வந்து ஃபேக் வீடியோ ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. ஸோ யார் அந்த ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான அரசியலை மட்டும் மனசில் வச்சு அதை பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது மக்களை தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அவங்க அதை நம்புவாங்க. அப்படின்ற போது மக்களுக்கான உண்மையான அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். ஒருத்தரும் மனசில் வச்சு செயல்பட்டால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.